வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல உளுந்தம்பருப்பு சட்னி பண்ண போறோம். உளுந்தம்பருப்புல நிறைய புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த சட்னி செய்யலாம். உளுந்தம்பருப்போட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால பச்சை மிளகாய் வாசனையோட இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல கடாய் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/4 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்தாதான் சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை உடனே வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 5 கீரன பச்சை மிளகாய், 4 பூண்டு, 4 சின்ன வெங்காயம், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, கொஞ்சமா கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் போல வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் நான் 5 சேர்த்துருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. வதக்கியாச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். இது கூட 1/4 கப் தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை கிண்ணத்துக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் தாளிப்ப சட்னியில் சேர்த்துடலாம். இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.